காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா இப்போ தாவேக என்ற ஒரு கட்சி இருப்பதன் காரணமாக இல்லைன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளில போகிறோன்னு கேட்குறாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்கள் அனுபவிச்சிங்கல்ல, 10 வருஷம் அனுபவிச்சிங்கல்ல, உங்களால் தான் அந்த கட்சியே அழிஞ்சிச்சு. 10 வருஷம் அனுபவிச்சிங்கல்ல. சரிங்க, தேர்தலுக்கு பிறகு பேசிக்குவாங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற பேச்சே எடுக்காதீங்கன்னா கூட்டணி தேவையில்லை அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரா? ஸ்டாலின் கட்சியை சேர்ந்த திமுகவின் மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்களா இல்லையா? ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ நீங்கள் மத்திய அரசில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா அதில் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். ஏன் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று. ஆனால் இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு கூடிய அதிகாரத்தில் பங்கு கூடியான்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. இது என்னென்னா சட்டாம்பிள்ளைத்தனம், அடாவடி. எளிமையாக சொன்னால் அடாவடி. இந்த அடாவடி செய்யக்கூடிய கட்சியோடு இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைந்து இருப்பதற்கு காரணம் பிஜேபி என்ற கட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் அவர்களை இணைகிறார்கள். இப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாம் நடத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணி கட்சிகளை மதிக்கிறதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மதிக்கவில்லை என்பது தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரும் விமர்சனமாக திமுக மீது எழுந்தது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த 75 ஆண்டு கால வரலாறு முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயித்ததா வரலாறே கிடையாது. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிகாரத்தில் கொஞ்சம் பங்கு கூடியான்னு கேட்டால் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இதுக்கு பேர் ரவுடித்தனம் இல்லை, பேராசை இல்லை. இந்த பேராசை பிடித்த திமுக தான் இப்போது மீண்டும் 21 தேர்தல் போறவே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் வழங்காமல் சுரண்ட வேண்டும் என்று உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட முரண்பாடான கூட்டணின்றது உங்களுக்கு தெரியுதா?